கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப பின்தங்கி போயிட்டேன், நல்ல உயர்ந்த இடத்துல இருந்தேன், நல்ல ஆசீர்வாதமா இருந்தேன், ஆனா இப்போ ரொம்ப கீழே இருக்க, ஏழ்மையான நிலையில இருக்க அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காக இன்னைக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய இருக்கிறார். நான் பொருளாதாரத்துல ரொம்ப மேல இருந்த சிஸ்டர், அநேகருக்கு கொடுக்கும் கரங்களா என்னுடைய குடும்பம் இருந்தது. ஆனா இப்போ நாங்களே யாரையாவது எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. பிசாசு போராட்டம் எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்கல்ல. அநேகர் இன்னமும் பிசினஸ்ல நான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தேன், எல்லா ப்ராஜெக்ட்லயும் நான் ரொம்ப சக்சஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்போ என்ன பண்ணாலும் சரி நான் இடறி கீழே விழுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு அடி மேலே எடுத்து வச்சா 10 அடி கீழே விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 37வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 37வது அதிகாரம் வாசிக்கலாம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமேன். பாத்தீங்களா? கர்த்தர் அவருடைய கைகள்னால நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறாராம். கர்த்தருடைய கை ரொம்ப பராக்கிரமா, பலம் மிகுந்த ஒரு கரம். அவருடைய கரத்தினால நம்மளை தாங்கி கொண்டிருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை முறை விழுந்தாலும் சரி மீண்டுமாய் மீண்டுமாய் எழுந்து நிற்க முடியும். ஒரு விஷயம் பாருங்க, ஒரு பிறந்த குழந்தை உடனே எழுந்து நடக்காது, உடனே எழுந்து நிற்காது. அதுவா தத்தி தவழ்ந்து கீழே விழுந்து முதல்ல உட்கார ஆரம்பிக்கும், அப்புறம் நிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும். அதே போலதாங்க இந்த வாழ்க்கை. இன்னொரு விஷயம் கூட நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அது முதல்ல தள்ள பழகணும், ஓட்டும் போது 4-5 முறை கீழே விழுகும், அதுக்கப்புறம் தான் நல்லா ஓட்டவே முடியும். நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தாங்க. முதல்ல பிசாசு நம்மள கீழே விழ தள்ளுவான். நம்ம விழுந்தாலும் முதல்ல எந்திரிச்சு உட்கார தெரியணும், எந்திரிச்சு நிக்க தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மேல உயரவே முடியும். ஐயோ நம்ம விழுந்துட்டோமே அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறதுன்னு நம்ம நினைவில் வைத்துக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அதை தான் நினைவுபடுத்துகிறார். நான் என்னோட கையினால உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறேன், நீ ஏன் விழுந்துட்டு அதே இடத்துல இருக்கிற, எந்திரி அப்படின்னு சொல்றாரு. உங்களை பார்த்துதான் சொல்றாரு. இன்னைக்கு பொருளாதாரத்துல விழுந்திருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டைனால விழுந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காரணம், நீங்க எழவே முடியாத ஒரு காரணமா இருக்கலாம். நான் எழ முயற்சி செய்யறேன் ஆனா விழுந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இல்ல, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, முதல்ல நீங்க உங்களுடைய பலத்தினால எழுந்திருக்க முயற்சி செய்திருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ எழுந்திரு மகனே, நீ எழுந்திரு மகளே, உன்னை என்னோட கையில நான் தாங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. குத்துச்சண்டை பார்த்திருப்பீங்க இல்லையா எல்லாரும்? அந்த குத்துச்சண்டையில 2 பேரும் அடித்து கொள்வாங்க, 2 பேரும் கீழே விழுவாங்க, 2 பேருக்கும் காயம் ஏற்படும். ஆனா விழுந்த உடனே அப்படியே உட்கார்றது கிடையாது, எழுவாங்க, எழுந்து அந்த எதிரிய அடிப்பாங்க. அந்த அடிக்கும் பொழுது 2 பேரும் போராடும் பொழுதுதான் யாரோ ஒருத்தர் வெற்றியை சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரிதான். பிசாசு கீழே தள்ளுவான், நம்ம எந்திரிக்கணும், எந்திரிச்சு நின்னு அந்த பிசாசை எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய கரம் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஜெய கிறிஸ்து நம்ம எழுந்து நிற்கும் பொழுது நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அல்லவா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆமேன். நம்மெல்லாம் யாருங்க? நீதிமான். ஏன்னா ஏசப்பா அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தால நம்மளை கழுவி நம்ம எல்லாரையும் நீதிமானா மாற்றி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு. ஆனா நம்ம எல்லாரும் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம 7 முறை அல்ல 70 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு இல்லையா,
என்னுடைய கரத்தினால நான் உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறேன்னு இத்தனை நாள் நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். நான் பொருளாதாரத்துல விழுந்துட்டேன், நான் என்னுடைய குடும்பத்துக்கு முன்னாடி விழுந்துட்டேன், நான் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்னாடி விழுந்துட்டேன், நான் வியாதியினால விழுந்துட்டேன் அப்படின்னு அநேக காரணங்கள் நீங்க கீழே விழுகிறதுக்கு உங்களுடைய குடும்பத்துல அநேக சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ விழுந்த காரியத்தில் நான் உன்னை தூக்கி விடுவேன், ஏன்னா என்னுடைய கரத்தினால நான் உங்களை இன்று முதல் தாங்குவேன்னு சொல்றாரு, தாங்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அதனால பிரியமானவர்களே, வருத்தப்படாதீங்க. இன்றையிலிருந்து நீங்கள் விழுந்த அத்தனை சூழ்நிலைகளும் மாறப்போகிறது, மாறப்போகிறது. விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கேட்போமா? கண்களை மூடிக்கொள்ளுங்கள், நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இத்தனை நாட்களாக நாங்க எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்ல எல்லாம் விழுந்திருந்தோமோ அந்த எல்லா காரியங்கள்லயும் கர்த்தாவே உம்முடைய கரத்தை கொண்டு எங்களை தூக்கி விடுங்கப்பா. ஆண்டவரே, இத்தனை நாட்களாக எங்களுடைய சுய பலத்தால நாங்க எழுந்திருக்க முயற்சி செய்தோம் ஆண்டவரே, எங்களால முடியலப்பா, எங்களால முடியல ஆண்டவரே. எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தாவே உமது கரம் கொண்டு எங்களை தூக்கி விடுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எல்லோரும் உம்முடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்கள் அப்பா. ஆண்டவரே, இத்தனை நாட்களாக விழுந்த இடத்திலேயே தகப்பனே முடங்கி கடந்து விட்டோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது எழுந்து நிற்க, எழுந்து நின்று வாழ ஆசைப்படுகிற தகப்பனே. கர்த்தாவே, உமது கரம் கொண்டு எங்களை தூக்கி விடுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. எங்களை விலத்தள்ளின எல்லா பொல்லாத வல்லமையோடும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எதிர்த்து நிற்கிறோமாப்பா. எல்லா பொல்லாங்கனையும் உமது நாமத்தினால கடிந்து கொள்கிறோமாப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை மறுபடியும் எழுப்புவீங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் எழுந்து நிற்கிறோம் ராஜா. உம் பொறுப்புள்ள கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.